அவர் கொடுக்குற ரேஞ்ச் ஆஃப் பனிஷ்மெண்ட்டை பாருங்க. நீ மன்னிப்பு கேட்ட, ரைட்டு, நான் மன்னிச்சிடுறேன், ஆனால் ஷுட் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். ஆனால் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படி சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாங்களே இந்த காலத்து மனுஷர், இந்த காலத்து பாஸ்டர்ஸ் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாங்களே. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் கருத்தில் பார்த்துக்குவார், வா நீ போ, மனமோன போக்கில் நீ வாழ்டாப்பா கண்ணா இப்படின்னு சொல்கிறதுக்கு பாஸ்டர்களை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பாஸ்டருங்க பேசுகிற கேட்சி இவங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். அது பேசி முடித்த உடனே என்ன ஆகும்னா அவனும் அவன் பாஸ்டரும் சேர்ந்து உதவாங்குவாங்க. இந்த மாதிரி பேசினா பிடிக்காது, உண்மை பேசுறது. ஏன்னா என்னை பொய் சொல்கிறேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வேதத்துல தான் எடுத்து காமிக்கிறேன். பஞ்சம் வேணுமா? ஒரு மாதம் பஞ்சம் வருமா? ஒரு மாதம் பஞ்சம் நம்மளால் தாங்க முடியுமா? ஒரு மாதம் ரேஷன் வாங்காமல் வாழ முடியுமா? ரேஷன்னா நம்மளுக்கு, நான் டாக்கிங் அபவுட் இந்தியா தேசத்தில் ரேஷன் சொன்னால் ப்ரொவிஷன்ஸ். இங்கே 3 வருஷம் சொல்லுங்க பிரியமானவர்களே, இது கர்த்தர் தான் சொல்றாரா இல்லாட்டி காத்து கதை விடுறானா? இல்லை, கர்த்தர் தான் சொல்றாரு. கர்த்தருக்கு ஒரு மனுஷனை எப்போ எந்த டைமில் போடுறதுன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அப்போ தாவீது அவர் போடுற ட்ரை பண்ணுறார். அவர் என்ன சொல்கிறாரு, இந்தாப்பா 3 வருஷத்துக்கு உனக்கு பஞ்சம்ப்பா, ஒத்துக்கிறியா? இன்றைக்கி நம்மளுக்கு அது மாதிரி வச்சுனா எப்படி என்ன பண்ணுவோம்? Consequences of sin. A sin committed against the nation. நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? தேச துரோகமா? தேச துரோகம் ராஜா செய்தால் என்ன இருக்கும்? அவருக்கு மேலே ஒரு ஆள் தான் அதை நிறைவேற்ற முடியும். அப்போ பனிஷ்மெண்ட் என்ன வருது? அதிகாரத்தில் உள்ளவர்கள் தவறு செய்தால் அங்கேயும் பனிஷ்மெண்ட் உண்டு. சரி, 3 வருஷம் பஞ்சம் போறியா? ரைட், அடுத்தது. அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாதம் சங்காரமோ? தாவீது பயந்துட்டான். இதுதான் நம்ம 17 வயசுலேருந்தே நடக்குதே. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்ததில்லை. அது அந்த காலம் சின்ன வயசில் ஓடிட்டோம். இப்போ எனக்கு வயசாகி போச்சு, ஓட முடியாது. 3 மாதம் ஓடணுமா? ஆனால் உயிர் போகாது, உயிர் கேரண்டி. எல்லாம் விட்டு ஓடிடுவாங்க. 3 வருஷம் உன்னை துரத்துவான். இதுக்கு முன்னால் தான் ஒரு பையனே துரத்தினான், அப்சலமே துரத்தினான் ஒரு பாவம் செய்ததுக்கு. மாடி மேலே போய் பாவம் செய்ததுக்கு பையனை எழுப்பி விட்டார். அவன் துரத்துறான். அப்பனை விட்டே துரத்திட்டான். அதனால தேவனாகி கர்த்தர்கிட்ட டீல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். அவர் திருப்பினார்னா வேற மாதிரி இருக்கும். நம்ம நினச்சிக்குவோம் ஜாலியாக அப்படி போயிடலாம். கிருபையின் காலம், நம்ம கிருபையின் காலத்தில் தான் இருக்கிறோம். அதனால தான் இவ்வளோ லேசாக தட்டுறாரு. இது வேற காலமாக இருந்தால், கிருபையின் காலம் முடிஞ்சு போயிடுச்சு, ஆவியானவர் போய் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார் என்றால் வேற மாதிரி போயிடும். சரி, அடுத்தது.
அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி பார்த்தீங்களா? தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ? பார்த்தீங்களா? இப்போ யோசனை பண்ணுங்க, நம்ம மனசுல என்ன சிந்தனை வருது. ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்கு. சில பேருக்கு தோல்வியின் சிந்தனைகள் வரும், சில பேருக்கு எதுவுமே செய்ய வேணாம்னு சொல்லிட்டு சிந்தனை வரும், சில பேருக்கு நல்லது செய்யலான்னு சொல்லிட்டு வரும். இது எது செய்ய போறோம்? இப்போ இந்த சிந்தனையை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்றது, கர்த்தர் ஆவியானவர் சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவ்வளவுதான், அது செய்யுங்க, தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சிந்தனைகளை பாதுகாத்துக் கொள்வது எப்படி? இப்படி பண்ணும்போது. இல்லாட்டி அது எங்க கண்ணாமனா தாறுமாறா ஓடும். ஆனா பிரேக் கண்டு போன கார் மாதிரி புடியும் ஓடும். கடைசியாக சகோதரரே, இப்ப இதுக்கு ஒரு கான்செப்ட் இதையும் சொல்றார். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, உண்மை இப்ப எதை பத்தி சிந்தினா நீ உனக்கு தாட் வரணும்னா உண்மை என்ன? உண்மை எங்க? இப்ப படிக்கிறோமே, அதுதான் உண்மை. பாவம் செய்தனா வட்டி விழுகும். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ. கீர்த்தி வேணுமா? ரைட். புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இவ்வளோ தைரியம் இருந்தா என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவோம். He is committed to the Lord. He has committed himself to the Lord. So he says follow me. நம்ம தைரியமா சொல்ல முடியுமா? ஃபாலோ மீ. அப்போ சிந்தித்துக் கொண்டிருங்கள், அவைகள் தானே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். God of peace will be with you. இங்கே போய் மோதிட்டு இருக்க வேணாம் அவர்கிட்ட. Now let us come back to 1 Chronicles 21. யோசித்து பார் எப்பா. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன். பார்த்தீங்களா, நான் மன்னிப்பு தான் கேட்டேனே. காத்தே, நான் மன்னிப்பு கேட்டேன்ப்பா, சாரி சொல்லிட்டேன்ப்பா. அப்படின்னு சொன்னாரா? ஆனால் இங்கே என்ன வருது? நான் என் அனுப்பிச்சவருக்கு பதில் சொல்லணும். சொல்லு சீக்கிரம். இது ஒரு யார் இந்த பிரசங்கம் எடுக்கும் போதே எனக்கு தெரியும் யாருக்கு இதை நான் பண்ணுறது பிடிக்காது. ரெண்டாவது, இதனால அவங்க ஒரு மாதிரிலாம் பேச தொடங்குவாங்க. ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் சொல்றது செய்யணும். இதன் செய்தி நல்ல செய்தின்னு சொல்லி எத்தனை பேர் கை தூக்குறீங்க?
ஆ, இது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கை தூக்குவீங்க? யார் தூக்க மாட்டோம்? யோசனை பண்ணுவோம். ஏன்னா இது டமீல்னு போட்டு அடிக்குது. பிடிக்கல. யோ, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் என்ன செய்தாலும் கர்த்தர் பொறுத்து கொள்வார், அதுக்கு தானே வந்து சிலுவையில் மரித்தார் அப்படின்னு சொல்லிட்டுப்பியா? அதை விட்டுட்டு நீ இப்படியெல்லாம் பேசுறியே. நான் பேசலங்க, வேதம் பேசுது. இதுக்கு சப்ப கட்டுறதுக்கு தான் என்ன செய்யறது? அது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு. கர்த்தர் அப்படி பிரிக்கவே இல்லை. ரெண்டுத்தையும் ஒன்னா தான் பஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. இதை வச்சுக்கோ. ஒரு நல்ல வேதபாரகன் பழையத்திலிருந்தும் புதியத்திலிருந்தும் எடுத்து காட்டுவான். இது நான் சொல்லல, இயேசுநாதர் சொன்னார். நான் நல்ல வேதபாரகனா இருக்க விரும்புகிறேன். இப்ப நம்மளுக்கு இந்த பொசிஷன் வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? இந்த மாதிரி 3 questions from God. ஏன் இதை சொல்றேன்னா, இது போய் நீங்க மக்களுக்கு போதிக்கணும். நான் தவறு செய்துட்டேன்னா, இட்ஸ் ஆல் ரைட், காட் ஹஸ் ஃபர்கிவன் யூ. கத்தோலிக்க சபையில் ஒரு கூண்டில் உட்காந்து ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு, ஃபாதர், அவர் கமிட்டட் சின் அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே சன், காட் ஹஸ் ஃபர்கிவன் யூ. நோ, இங்கே வித்தியாசமாக இருக்குது. சார் என்ன செய்யலாம் உனக்கு? இப்போ 3 சாய்ஸ். தாவீதுக்கு கர்த்தரை பற்றி நல்லா தெரியுமா? தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். அதனால தான் அவ்வளோ சங்கீதங்கள் எழுதினார். மூத்த விசுவாசிகளுக்கு தான் இதை பேசுகிறேன், சின்ன விசுவாசிகளுக்கு இல்லை. இளமையானவர்கள் இதை கண்டு அலறிடுவாங்க. அனனியா சப்பீராக்கு பைபிள் தெரியுமா? தெரியும். ஆவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தாங்களா? பெற்றிருந்தாங்க. பின்னியே அடி விழுந்தது? சொல்லுங்க. என்ன பேசாம இருக்கிறீங்க எல்லாரும்? இது பேசுற தன்மை, ஒரு டிஸ்கஷன் தானே. See, it's a thought process. Thinking in God's way.